ஹலோ மை டே டீஜ் வாரியர். நம்ம சேனல் அடி காட் ஆஃப் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா கம்ப்ளீட் கேம் பிளே ஸ்டோரியாக போட்டுட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பார்ட் 5 தான் பார்க்குறோம். பார்ட் 4 பார்த்து வந்துருங்க. அப்போ தான் ஸ்டோரி கண்டிஷன் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 4ல் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பொசிடனோட இடத்தையே நம்ம நாசம் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்களா, வால்கோனெல்லாம் திரிக்குதுல, அந்த இடத்த நம்ம நாசம் பண்ணியிருப்போம். இப்போ இன்னும் நம்மளுக்கு கிரேட்டோஸ் பிரதரை காப்பாற்றலை. அதேமாரி கிரேட்டோஸோட ஃபாதர் யாருன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு அத்தீனா நம்மளுக்கு சொல்லியிருப்பா, அது வெறும் விஷன் தான், ரியல் இல்லை அப்படின்னு இருப்பா. ஆனால் கிரேட்டோஸ் அவங்க அம்மா ரியலாக ஹெல்ப்மி கேட்டிருக்காங்க, கிரேட்டோஸ் போயிருக்கான்னு தெரியல. அது ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மேனுவல்ஸியை போட்டுப்பா மக்கள், நம்மளுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு பயமாகவே இருக்கும் ஒரு மேனுவல்ஸியை போடலன்னா. நெக்ஸ்ட்டு போட்டுணுன்ட்டு வாங்க ஃபஸ்ட்டு பேக் கொடுத்துடலாம். லேடரில் எழுதிடலாம். அது மாதிரி நீங்கள் எதாவது ரூட் இருக்கா, இங்கே கீழே போய் பார்ப்போம் ரூட் இருக்கான்ட்டு. மறக்காமல் சேனல் பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக சேரும். ப்ளீஸ், ஓகேங்களா? வாங்க. நேற்று ஏன் வீடியோ அப்லோட் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு மக்களே. அதுதான் இதுக்கப்புறம் கரெக்டாக போட்டுருவேன். இல்லை சில சமயம் ஒர்க்குனா ஒரு நாள் தள்ளி போடுவேன், ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் ஒர்க்காக இருந்துச்சுன்னா. வாங்க சாட்டர்டே சண்டேல கம்பல்சரி வீடியோ வந்துடும் மக்களே. 1 அப்படின்னா 2 வீடியோ வந்துடும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வரும். சாட்டர்டே சண்டே மட்டும் சில சமயம் 1 போடுவேன், சில சமயம் ஒரு நாளைக்கு 2 கூட போடுவேன். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்னன்ட்டு. நான் போஸ்ட்டு போட்டுடுறேன் இதிலே போட்டுடுறேன். யூடியூப் போஸ்ட்னு என் சேனல் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸு வீடியோஸ்னு இருக்கும். பக்கத்தில் போஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸ்போர்ட்ஸ்னு வருது மக்களே. ஐயோ அது பாருங்கடா. போஸ்ட்டு போஸ்ட். ஓகே, போஸ்ட்டு போட்டுருவேன். ஐயோ கீழே உண்டு தரேன்ப்பா, சாரி மக்களே. போஸ்ட்டு போட்டுருவேன் நான் அப்போ டக்குன்னு. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் போட்டுருவேன். டுடே நோ வீடியோ, டுமாரோ தான் வீடியோ இருக்குது போடுவேன். அப்படின்னா டைமிங்கோடு போடுவேன். டுடே வீடியோ இன் 6:30, டூடே வீடியோ இன் 11:30 அப்படி போடுவேன். மேக்ஸிமம் நான் 11 to 12 தான் போடுவேன் மக்களே. ஆமாம், அதான் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி போட்டு தூங்கிடுவேன் நான். ஃபஸ்ட்டு இவங்களை முடிச்சிடலாம். டபுள் வேலையாக இருக்குது மக்களே. ஹோம்ஒர்க்கு, ஸ்கூலில் கொடுக்குற ஹோம்ஒர்க் படிக்கணும், அதுக்கப்புறம் வீடியோ போடணும். டபுள் வேலையாக இருக்குது. அது பிரச்சனை இல்லை. நான் ஸ்கூல்லேயே சில சமயம் ஹோம்ஒர்க் முடிச்சிடுவேன். பிரேக் போக மாட்டேன். எப்படியா இருந்தாலுமே எனக்கு ஸ்கூலில் பிரேக் போக பிடிக்காது. ஐயோ, இந்த வாட்டி கரெக்டாக போயிடணும். சாரி மக்களே. என் ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுத்தா வச்சுக்கோங்க, நான் பிரேக் போக பிடிக்காது எனக்கு. வெளியெலாம் போகிறதுக்கு கிளாஸில் தான் இருப்பேன் எப்பவுமே. அந்த டைமில் உட்காந்து முடிச்சுடுவேன் நான் ஹோம்ஒர்க்லாம். பிரச்சனை இல்லை. மொத்தம் 3 பிரேக் விடுவாங்க. ஃபஸ்ட் பிரேக்கு, அப்புறம் லன்ச் டைமு, அப்புறம் 2 o'clock சம்திங் ஒரு பிரேக் விடுவாங்க. அதில் நான் முடிச்சுடுவேன், பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருக்கும், அதை முடிச்சுட்டு இது போட்டு ஆரம்பிச்சிடுவேன் வீடியோ. வாங்க இந்த வாட்டி கரெக்டாக ஏறணும் மக்களே. அதில் இருங்க, ஃபஸ்ட்டு ஹியூமன்ஸாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்லாம் காட் ஆஃப் வார் 1 ஆடும் போது ஹியூமன்ஸ் சாவடிக்கவே பயப்படுவேன். அவங்க தானே நல்ல பீப்புள் தான், நம்ம சாவடிக்கணுன்ட்டு. அப்புறம் தான் கிரேட்டோஸோட கேரக்டர்லாம் எப்படி புரிஞ்சிச்சு, எவ்வளோ இதுவாக அக்ரெசிவாக இருப்பான் அப்படின்ட்டு. எக்ஸ்கூத்துறாடே. இது வேறு ஏங்க எனக்கு தெரியும்டாடி, இதெல்லாம் எக்ஸ்கூத்துடு. அவ்வளோதான் மக்கள் வந்தாச்சு. ஜஸ்ட்டு விழுந்திருப்போம். அதுவும் இல்லாமல் ஃபோனில் வேறு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுது மக்களே. அதுதான் கொஞ்சம் பிரச்சனை, வீடியோ போட முடியாததுக்கு. சில சமயம் அதுவும் பிரச்சனை ஆகுது, என்னன்னு தெரில. நான் வச்சுருக்க போக்கோ C3 தான் வச்சுருக்கேன். ஆமாம், போக்கோ C3 வச்சுருக்கேன் நான் ஃபோனு. அதில் ஸ்டோரேஜ் கம்மியாக தான் இருக்குது. நல்லா இதுவும் போட்டு பார்த்துட்டேன், மெமரி கார்டும். அப்பயும் ஸ்டோரேஜ் கம்மியாக தான் இருக்குது. வேறு வழி இல்லை, புது ஃபோன் தான் வாங்கி ஆகணும். இதை வச்சு ஓட்டுறேன். ஒரு வீடியோ போட்டு இப்போ நான் இந்த பாட்டு போகிறதுக்கு என்ன பண்ணேன், ஃபஸ்ட் பார்ட் போட்டிருப்பேன்ல, அது என் ஃபோனில் வீடியோ எடுத்து வச்சுப்பேன். அதை நான் அப்படியே டெலிட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். ஸ்டோரேஜில் வேலை. இதுக்கப்புறமா அப்படி தான் போட போகிறேன். வாங்க, இது வேறு எல் கொடுத்தா கீழே போவாங்க. L6 எங்கே குச்சி பார்ப்போம். எல் கொடு. வந்தாச்சு மக்கள். கீழே ரெச்சஸ்ட்டு ஹியூமன்ஸ் இருக்காங்க. போட்டு 2 அடி அடிப்போம், செத்துறாங்க. இங்கே ஒரு அடி 2 அடி போடுவோம். பக்கத்தில் வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது மக்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில். அதனால தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக.
மன்னிச்சுக்கோங்க, நான் அடுத்த வீடியோ சரி பண்ணிக்க பார்க்குறேன். வாங்க இப்போ கரெக்டாக ரெட்டாக சுட்டாச்சு. அவ்வளோதான். சில பேர் கேட்டிருந்தீங்க இதுமாரி பிஎஸ், அதாவது காட் ஆஃப் வார் 2 எப்படி ப்ரோ நீ ஆடுவ ஃபோனில் அப்படி கேட்டிருந்தீங்க. உடனே ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து PS2 இருக்குது மக்களே. PS2 PS வச்சுருக்கான். நான் காட் ஆஃப் வார் 2, 3 அதில் ஆடிப்பேன், பிரச்சனை இல்லை. என் ஃப்ரெண்டு வச்சுருக்கான், அதனால தான். 4 வந்து அது மட்டும் தான் மக்கள் யோசிக்கணும். 2, 3 நான் பார்த்துப்பேன். அவள்தான் போவோம். இந்த கேமில் லேடர்லாம் ஆகிடும்ல, லேடர்லாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து இந்த பிரின்ஸ் ஆஃப் பேஷியான்னு ஒரு கேம் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. அந்த கேமில் எப்படி தான் இருக்கும். ஐயோ பேட்ரி வேறு காலியா. எப்போயுமே எல்லா வீடும் பேட்ரி காலி ஆகிடுது மக்களே. வாங்க போவோம் சீக்கிரமாக. வீடியோ ஆரம்பித்து 5 மினிட்ஸ் ஆகிடுது போல். 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் ஆகிட்ருக்கோம் தெரிஞ்சு. கரெக்டாக போன மக்களே. இந்த கேம் வந்து 2008 வந்திருக்கு மக்களே. எனக்கு இப்போ தான் தெரியும். சும்மா பிடிச்சிட்டு போட்டுரு அவ்வளோதான் மக்களே. நான் வந்து இதில் போய் போட்டு பார்த்தேன், கூகுளில் போய் போட்டு பார்த்தேன். இந்த மாதிரி காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்டா லான்ச் டைம் அப்படி போட்டு பார்த்தேன். லான்ச் டேட் போட்டு பார்த்தேன். 2008 போட்டிருக்காங்க இந்த கேமு. இவன் தானப்பா இதேமாரி ஒருத்தன் இதேமாரி கொள்ளுவான். காட் ஆஃப் வார் செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸில் அதில் ஒரு மிருகம் வரும், அது கொன்று, அது பேர் என்ன, பெசிலிஸ்னு ஒரு மிருகம் வரும், அது கொண்டக்கப்புறம் இவன் வருவான் மக்களே. இதுங்க இவன் நல்லா பிளாக் பண்ணுவான் மக்களே. சொன்னல அடிப்பான், பிளாக் பண்ணுவான். நம்ம அடிக்கும்போது பாருங்களேன், நம்ம அது பேரி பண்ணி அடிப்போம். நம்ம இருங்க கத்துறான், அடிக்கும்போது பேரி பண்ணி அடிப்போம். அங்கே பார்த்தீங்களா, பேரி பண்ணி போடு. அவ்வளோ நான் சுற்றி விட்டாச்சு. இப்போ 2 பேரும் காலியாக மேலே தூக்கி போயிடலாம். சங்க சைடு போடுவோம். சங்கு சக்கரடி போட்டு இங்கே பாருங்கள் பேரி பண்ணேன். ஐயோ மாட்டிடு மக்களே. என்னன்னு தெரியல மக்களே, எனக்கு ஆட முடியல. கரெக்டாக சங்கு சக்கரடி போடுவோம் தேடா பேனை வச்சு. சூப்பராக மக்களே, எனக்கு பவர் பிடிச்சிருக்கு. இந்த பவர் ரொம்ப. இப்போ ரெட் ஆப்ஷன் கிடைக்க மாட்டேங்குதா, அப்டேட்டும் பண்ண முடியல சரியா. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. போட்டாச்சு மக்களே. இப்போ வந்து நம்ம எதுக்கு நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம், எல்லாம் ஒரே ஒரு மிருகம் தான், ஸ்கைலா. நம்மளுக்கு வந்து இந்த டெத் கேட்டுக்கு வந்து ஒரு இது இருக்குது, ஸ்கல்லு. அதை கண்டுபிடிக்க வந்தோம். அது கண்டுபிடிக்க வந்த இடத்துல நம்மள வந்து இந்த ஸ்கைலா மிருகம் வந்து அப்புறமா நம்ம வந்து டெத் கேட்டை விட்டு நம்ம அம்மா கிட்டே வருவோம். ஃபஸ்ட் பார்ட் பார்த்து தெரிஞ்சிருக்கும். செகண்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு நம்ம அம்மா கண்டுபிடிச்சி போகும்போது தான் இதுவாகிட்ருக்கும். அந்த ஸ்கைலா மிருகம் நம்மளுக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்கோம். அதெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது தான். அதான் நீங்கள் இந்த ஃபுல் கேம் ப்ளே பார்த்தா தான் உங்களுக்கு இந்த கேம் புரியும். அதுதான் மக்களே. வாங்க, நான் அடுத்த ஊர்லேருந்து இந்த ப்ரிவியூஸ் வீடியோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முன்னாடி நடந்தது அதை நான் போட்டுடுறேன் அப்படியே கரெக்டாக என்னென்ன நடந்துச்சுன்ட்டு. முன்னாடி எபிசோடில் 5th எபிசோட் மக்களே இது கரெக்டாக. ஐயோ பிளாக் பண்ணுறாடே, பிளாக் பண்ணுறா. அவனும் காலி நானும் காலி. ஐய மக்களே, இந்த கேம் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது மக்களே. நான் சாப்பிட்டு சங்கசக்கரடி போட்ட உடனே நான் வந்து பிளாக் பண்ணேன். பிளாக் ஆக மாட்டேங்குது, சங்கசக்கரடி மட்டும் போட்டுன்னு வரான். அவ்வளோதான், பீப்பையில் சவாச்சாச்சு ஃபஸ்ட்டு. இப்போ இவங்கள போட்டுடலாம். பேரி பண்ணி ஆடுவோமா, 2 பேர் வருவானுங்களே. பேரி பண்ணி 2 பேரும் இது பண்ணி பாக்ஸ் கொடுப்போம். இருங்க, அவ்வளோதான், சங்கசக்கரடி போட்டாச்சு. அவ்வளோதான் மக்களே, முடிச்சாச்சு. போடுங்க கரெக்டாக இப்படி வச்சு ஒரு அடி. ஐயோ பின்னாடி வர மக்களே, பேரி பண்ணேன். அது மட்டும் தான் நாளைக்கு கஷ்டமாக இருக்குது, பேரி பண்ணுறது மக்கள் தான். கரெக்டாக இது பண்ணிட்டோம். ஓகே, போட்டு ஐவி அட்டாக் குத்துனே இருப்போம். ஓகே, தள்ளி பூச்சி திருவிட்டு அங்கிட்டோ. சூப்பரு. இதுக்கு எனக்கு பண்ணி பார்ப்போம். வா அடி வாங்கு, பார்க்குறான். திருப்பி வாடாடி, வா அடி வாங்கு. இல்லை மக்களே, கரெக்டாகல. ஐயோ இவனுக்கு ஓடி வரான்னு நினச்சி நான் விட்ட மக்களே. பேரி பண்ணிடலாம். போட்டு 4 குத்து குத்துவோம். 1 2 3 4வது குத்து வந்து கழுத்தை முறுக்கி போட்டுருவாங்க கேட்டோஸ். இது நல்லாயிருக்கும் மக்களே. கழுத்தை முறுக்கி போகிறது நல்லாயிருக்கும் மக்களே. டங்கு ஸ்லிப் ஆகுது மக்களே, மன்னிச்சுக்கோங்க. வாங்க போய் நான் போட்டு தும்சம் 1 1 எல்லாம்
கொஞ்சம் இதுவாக இருக்குது மக்களே. கேம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சாய மாட்டுறானுங்க எவ்வளோ வச்சாலும். செத்துறாங்க, திருப்பி வரானுங்க மக்களே. ஆனால் அந்த ஸ்கைலாம் ஒரு சாவட்டும். ஸ்கைலாம் இருக்கத்தை சாவடிக்கல வச்சுக்கோங்களேன், நம்மளை முடிச்சு விட்ருக்கோம். அது அந்த இது போன பாட்டு பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் விஷயம் தப்பிச்சிருப்போம். அது பட்டன் தப்பாக அழுத்தின்னு வச்சுக்கோங்களேன், செத்துருப்போம். இல்லைங்க மேலே தூக்கின்னு போயிட்டு அப்படியே எடுத்துன்னு போயிட்டு போடு சங்கத்துக்கு ரெடி மிட்டாரில். ஆனால் நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்களா, எல்லாருமே வந்துட்டாங்க இந்த கேமில் இப்போதைக்கு. God of War 1 இருந்தவங்க, செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸில் இருந்தவங்க, ஒருத்தவங்க மட்டும் காணும். மெடுசா அக்கா எங்கே போனாங்கன்னே தெரியல. ஆனால் இதுக்கு வந்துருக்கணுமே. அவங்க இந்த கேம் ஆரம்பித்து ரொம்ப நேரம் ஆகுது. அது நம்மளே வந்து 4 எபிசோடு போட்டோம், 5வது எபிசோட் போட்டுட்டோம். சாரி, 5வது எபிசோட் தான் இப்போ போட்டுனுக்குறோம், ஆடிட்டுருக்கோம். ஆனால் அப்போ கூட மெடுசாக்கா இன்னும் வரல மக்களே. தெரிஞ்சு இந்த எபிசோடில் வருவாங்க, அப்படின்னா நெக்ஸ்ட் எபிசோடில் வருவாங்க மக்களே. இந்த God of War சீரிஸ் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிடாதீங்க. கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா முடிஞ்ச உடனே இன்னும் சிறப்பான ஒரு சீரிஸ் இருக்குது. அதுவும் God of War சீரிஸ் தான். அது எப்படி சொல்கிறது, சூப்பர். அந்த சூப்பர்னா சூப்பரே அந்த மாதிரி ஒரு இது. அந்த கேம் தான் God of War செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ். ஏன்னா அந்த கேமில் வந்து கிராஃபிக்ஸ்லாம் செம்மையாக இருக்குமா. நான் ஆடி இருக்கேன் 2 வாட்டி, ஃபுல்லாக முடிச்சிருக்கேன் மிஷினை. அதுதான் மக்களே, நெக்ஸ்ட் அதான் போடுவோம். அப்புறம் இப்போ புதுசாக அந்த கேம் வந்திருக்கு மக்களே, டக்காஷி சம்திங் சொல்கிறாங்க. டக்காஷி நிஞ்சா சாம்புராயின்னு ஒரு கேம் வந்திருக்கு. அது நெக்ஸ்ட்டு போடணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது God of War கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா முடிஞ்சு செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ் முடிஞ்சுக்கப்புறம் தான் நம்ம அது போடலான் இருக்கோம். டக்காஷி கேம் பிளே, டக்காஷி நிஞ்சா சாம்புராய், அது போடலாமா நம்ம நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, அது நல்லா இருக்குமான்ட்டு. ஆனால் நான் ஃபோனில் ஏற்றி பார்த்தேன், கிராஃபிக்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. நான் ஆடியோ பார்த்தா நல்லாவே இருக்குது. God of War தான் இருக்குது லைட்டாக. இது ஆசசைன் இருக்குல்ல பார்த்தீங்களா, ஆசசைன், அதுவும் நம்ம போட்டு தான் போகிறோம். அதேமாரி இருக்குது மக்கள். இதுவும் டாஸ்க்கு தான் ஃபுல்லாக. இருங்க, பக்கம் வந்தாச்சு. செஸ்ட் இருக்குது, எடுத்துக்கலாம். கரெக்டாக ஓப்பன் 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 ஆயிடுச்சு. கிரேகன் ஐ மக்களே, இன்னும் 1 இருந்தால் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஹெல்த்தை. வாங்க மேலே ரோப்பு பிடிச்சி அந்த போகணும் மக்களே. போடுற ஐயோ பண்ண போலையா, கரெக்டாக போட்டாச்சு. இருங்க, எனிமே இருக்கான். ஓகே வாங்க, அப்படி கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி ஸ்மால் அட்டாக்கு விடுவோம். ஹெவி அட்டாக் வேணாம், லைட் அட்டாக்கு விடுவோம். அப்போ தான் சாவானுங்க. ஹெவி அட்டாக் போட்டு பார்க்கலாம் வேணாம். இதுங்க ஹெவி அட்டாக் போட்டு பார்ப்போம். ஓ மேலேயா, திருப்பி கொடுத்து பார்ப்போம். இது நல்லா இல்லை மக்களே, இதுவே போடலாம். இதுதான் நல்லா இருக்குது. இது அவள்தான் ஹெவி அட்டாக் 2, இந்த அட்டாக் 2 போட்டால் காலி. வாங்க வாங்க, வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. கரெக்டாக கிட்ட போய் அந்த இடத்துல போய் குதிச்சானா வந்துடும் மக்களே. அவள்தான் அவ்வளோதான். ப்ரெஸ் L2 ட்ராப் ஃப்ரம் ரோப். ஓகே, எனக்கே தெரியுமே. இதில் சொல்லித்தராங்க மக்களே, புதுசாக தெரிஞ்சதை கூட சொல்லித்தராங்க. எல் கொடுத்து வந்துடலாம். இங்கே இடமே இங்கே போக முடியாது போல். ஆனால் கிரேட்டோஸோட இந்த கேமில் கிரேட்டோஸோட பாடி பார்த்தீங்களா, சிக்ஸ் பேக்ஸ்லாம் செம்மையாக இருக்கான். PS5 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தப்பாக போட்டிருப்பான். ஆனால் அப்போ மாசாக இருப்பான். தாடி கிடிலாம் நிறைய வச்சுக்கின்னு மாதிரி பயங்கரமாக இருப்பான் கிரேட்டோஸு. அவ்வளோதான் அவ்வளோதான். இது தேராபினஸ் தான் மக்களே போட்டுக்கிறேன் நான் காலத்தை. இந்த மேஜிக் பவர் ஒழுங்காக எனக்கு இது நல்லா இல்லை மக்களே. எனக்கு இது பிடிக்கவே இல்லை இந்த மேஜிக் பவர். எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது, ஆனால் அவ்வளோ சாக மாட்டுறாங்க. இதுவே நாங்கள் இது பார்த்துக்கிட்டுங்க, God of War செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ், அதில் வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா ஒரு மேஜிக் பவர் இருக்கும், வர்ற மாதிரி இருக்கும் மேஜிக் பவர். அதில் வந்து இந்த ஜீனி பவர், அது பேர். ஒரு ஜீனி வந்து குத்தும் தலையில், அப்டேட் பண்ணால் 10 குத்து குத்தும் கீழே. ஓ போட்டுனே இருந்தால், அழுத்திட்டே இருந்தால் 10 குத்து குத்தணும். அந்தமாரி ஒரு பவர் தான் எதிர்பார்த்தனும் கிடைக்க மாட்டேங்குது. அங்கே பொசிஷன் ஒரு பவர் தான் கிடச்சிருக்கு. அவள் தான் போட்டு தும்சம் பண்ணுவேன் இவங்கள. அவள் தான் மக்களே வந்தாச்சு. மேஜிக் பவர் எடுத்துப்போம், கொஞ்சோண்டு கம்மியாக இருக்குது, எடுத்துப்போம் பரவாயில்ல. எனக்கு அது யூஸ் ஆகும் மக்களே, மேஜிக் பவர் தான், அதுதான் கை கொடுக்கும் கடைசியில். வாங்க வாங்க, பிளாக்லாம் பண்ணாதப்பா தம்பி, பயமாகுது. எவ்வளோ தொப்புடு வந்து போட்டுருக்கிட்டு போகிறான். ஹெல்த்து முக்கியம்.
இப்போ தெரிஞ்சு நம்ம வந்து சிட்டி ஆஃப் அட்லாண்டிஸே நம்ம அழிச்சிட்டோமா, அப்படி இல்லைன்னா நம்ம அந்த வேல்கனோ சிட்டி மட்டும் அழிச்சிட்டோமான்னு தெரில. நம்ம பார்ப்போம் அது என்னன்ட்டு. வேல்கனோ சிட்டி அழிச்சிட்டா சூப்பர் மக்களே. சிட்டி ஆஃப் அட்லாண்டிஸே அடிச்சிட்டா சூப்பர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது பொசிஷனோட இடம், நம்ம உள்ளே பூந்து இப்போ கழிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் மாஸ். வாங்க வாங்க. தெரிஞ்சு இப்போ நம்மளுக்கு வந்து கிரீக் காட்ஸ்லாம் வந்து இது காண்டாக இருப்பாங்க மக்களே. ஏன்னா வந்து நம்ம பண்ணுற இதுவால் தான், அதாவது நம்ம ஒரு இடத்துல வாரால் தான் நம்மளுக்கு வந்து காட் ஆஃப் வார்னு நம்மளுக்கு பேர் வச்சுருப்பாங்க கிரேட்டோஸ்க்கு. காட் ஆஃப் வார் இந்த காட் ஆஃப் வார்னு பேர் வச்சுருப்பாங்க கிரேட்டோஸ்க்கு. ஆனால் அப்படி இருந்து இது பண்ணுறான்ல, காடாக இருந்துக்கிட்டு பண்ணுற மாரி இருக்குல்ல. காட் ஆஃப் வார்னால் காட் கூட சண்டை போகிற மாதிரி எனக்கு தெரில, அது பதவி போல், கிரேட்டோஸோட பதவி போல். இப்போ எப்படி சிஎம்பிஎம் கொடுக்குறாங்களே, எம்எல்ஏ அப்படிலாம் அந்த மாதிரி போல், என்னன்னு தெரியல. ஆனால் இது எனக்கு ஹாப்பி அழிச்சிட்டோன்ட்டு. ஆனால் கிரீக் காட்ஸ்லாம் செம காண்டில் இருப்பாங்க கிரேட்டோஸ் மேலே, அழிச்சிட்டியாடா அப்படின்ட்டு. ஏன்னா பொசிஷனோட இடம் மக்கள் அது போய் அழிச்சிருக்காங்க கிரேட்டோஸ். பெரிய சம்பவம் இல்லை, பெரிய சம்பவம் இது. அவ்வளோதான். அவங்க பாருங்க, அவன் பவர் விட்டுனே வரான், அவன் கீழேருந்து அடிச்சா நாட்டு வைவனு. இப்போ என்னை முடிச்சிட்டா கூட அங்கே வச்சுக்குவாங்கல்ல, ஐயோ அப்படின்னா கீழேருந்து முடிச்சிட்டான் கிரேட்டோஸ் அவனை. இங்கே 2 அடி போட சுற்றுவான். இப்போ பார்க்குறீங்களா, 1 அவள் தான் 2 அடி காலி. இப்போ போயிட்டு அந்த இது ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு இது ஒன்று பார்த்தேன், கல் ஒன்று பார்த்தேன். அது தூக்கி வந்து அங்கே போட்டு வச்சுக்கோங்களேன், அங்கே போய்ட்டு நின்றுடும் அது. அங்கே போய் நம்ம அது மேலே போய்ட்டு பழி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது அப்படியே மேலே எழுத்து இருக்குது, மேஜிக் பவர் இருக்குது. நம்மகிட்ட 2மே ஃபுல்லாக இருக்குது, ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம போயிட்டு இதை எடுத்துகிட்டு உள்ளே தான் போன மக்களே. ஏறா இந்த அங்கே எதோ பார்த்துன்னுக்குறான். வாங்க வாங்க கொடுத்து. இல்லைனா டப்பிங் ப்ளஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ வந்து ஒரு வீடியோ கேம் ஆடும் போதே நம்ம வந்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் கேம் ஆடி முடிச்சுட்டுக்கப்புறம் இந்த ரெக்கார்டு எடுத்துன்னு வந்து நம்ம வந்து பேசுகிறோம் பார்த்தீங்களா, இந்த வீடியோ ரெக்கார்டு எடுத்துன்னு வந்து நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. நம்ம நேரத்தை வரதே வச்சுருப்போம், இந்த இடத்துல இது பேசணுண்டா அப்படின்ட்டு நான் நின்று இருப்பேன் அந்த இடத்துல. ஆனால் அது இப்போ மறந்து போச்சா, அதுதான் என்னன்னு தெரியல. வாங்க, மேக்ஸிமம் மறந்து போயிடுது மக்கள் எல்லாமே. அப்போ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ஒழுங்காக இது பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கிறேன் நோட்டில், இந்த டைமில் இந்த இதில் இனிமேல் பேசணும் அப்படின்ட்டு. ஐயோ, இப்போ தான் மக்களே 17 மினிட்ஸே ஆகுது, இன்னும் இருக்குது 30 மினிட்ஸ் கிட்ட இருக்குது. வாங்க வாங்க மேலே போயிடுவோம். இப்போ வந்து கரெக்டாக 2 குத்துருக்காங்க செஸ்ட்டு. தெரிஞ்சிடல அந்த ஹாரன் இருக்கணும் மக்களே, அது பேர் என்ன, ஆரன் சொன்னா. ஏன்னா இந்த நம்ம இது உடைச்சோம் பார்த்தீங்களா, இது உடைச்சோம் மக்கள். இந்த ஆரன் எது குத்தாங்க நம்மளுக்கு, சாரி தியாரா பிளேடு, அதை இது பண்ணுறதுக்காக தான் ஆரன் குத்தாங்க. ஐயோ, நம்ம மறந்து போகிற எல்லாத்தையும். ஃபீனிக்ஸ் ஃபெதர், ஓகே மக்களே, எத்தாச்சு ஃபீனிக்ஸ் ஃபெதரையும். நம்ம ஒன்று கூட எதுவும் பண்ணல, அப்டேட் மட்டும் ஒன்று பண்ணியிருக்கோம், பிளேட் ஆஃப் அத்தினாவை, வேறு எதுவுமே பண்ணல. எனக்கு வாயில் பிளேட் ஆஃப் கயாஸ்னு வருது மக்களே. இருங்க சேவில் போய் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்களே, அதுதான் என்னோடய சேவு. இந்த கேம்லேயே பண்ணுவாங்க, சேவ் பண்ணுறதுன்னு இருக்கும், அதில் போய்ட்டு சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. வாங்க வாங்க போவோம். ஐயோ, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மக்களே, நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம காட் ஆஃப் வார் செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ் பார்ட் 1 போட்டிருப்பேன். அது வந்து 1 hour 32 minutes 12 minutes அது ஒரு வீடியோ. அது போட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி வியூஸ் போச்சு, 50 வியூஸ் கிட்டே போச்சு அது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக இருக்குது. அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இது மேலே, நான் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஏன்னா அப்போ வச்சுருந்தேன் கேமு, ஏன்னா அது மாதிரி ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறம் சரி டெலிட் பண்ணிடலாம் யூடியூப்லேருந்து, இந்த வீடியோ போடலாம், இது முடிச்சுட்டு நான் அது போடலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அது என்னன்னு தெரியல, வாங்க போவோம். ஐயோ மேலே குத்திச்சு. இப்போது மக்கள் இன்னொரு விஷயம் கேட்குறோன்னு அவங்ககிட்ட, நான் அந்த மாதிரி கிராணி, ஸ்கேரி டீச்சர் அந்த மாதிரி கேம், அதாவது ஒரு சைல்டு ஒருத்தர் இருப்பான் மொட்டை ஆச்சுன்னு சொட்டத்தலையன், அவன் வந்து அவனை பார்த்துக்கணும், ஆனால் அவன் கோஸ்ட்டு, அந்த கேமில் ஒன்று இருக்கும், அது போட்டால் அந்தமாரி மேக்ஸிமம் நமக்கு வந்து பிஎஸ்பி கண்டென்ட் அண்ட் ஃப்ரீ ஃபயர் கூட போடலான்னு இருக்கேன் மக்கள். நான்
ஃப்ரீ ஃபயரில் வந்து பிஆர் ஆடி போடலான்னு இருக்கேன். அப்புறம் ரேங்க் புஷ் பண்ணி போடலான்னு இருக்கேன். சிஎஸ் ஆடி போடலான்னு இருக்கேன். ஏஎஸ்ஹெச்சு அதெல்லாம் பார்க்கணும். யார் ஏதோ பார்த்த மாதிரி இருக்கு. யாரையோ டெம்பிள் ஆஃப் அத்தினாவா? இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க அத்தினா மேடம்? இவ ரொம்ப மாத்திரா. அத்தினா, யூ லைட் டு மீ, த காட் லைட் டு மீ. அதாவது அத்தினா வந்து சொல்லியிருப்பா பார்த்தீங்களா, போய் சொல்லியிருப்பா. அது வந்து வெறும் விஷன்னா, எங்கள் அம்மா அப்படின்னு இருப்பாங்க கிரேட்டோஸ் வந்து, அதெல்லாம் ஒரு விஷன்னா அப்படின்னு இருப்பா அத்தினா. நல்லா மேனிபுலேட் பண்ணியிருப்பா, மேனிபுலேட்டு. இப்போ அதான் பண்ணுறா திருப்பியும். அதான் பண்ணுறா மக்களே, மேனிபுலேட் பண்ணுறா, மேனிபுலேட். கிரேட்டோஸ் திரும்புகிறான். டே போங்காலோட கிரேட்டோஸ் நம்பிடாத அவளை. ரேஞ்சு ஓகே. அதெல்லாம் ஒரு இதுதான், இதெல்லாம் ஸ்டாப் பண்ண நினைக்காது அப்படின்றா, அவனால் முடியாது அப்படின்றா. யோ கிரேட்டோஸே, ஆட்ஸ் ஆஃப்யா, மாசியா நீ தான் வேற லெவல்யா நீ. சல்யூட் கிரேட்டோஸ்க்கு, சல்யூட் தான் அவனுக்கு. வேற லெவல்யா நீ, இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாம் யா நீ. அத்தினாவே போட்டா மக்களே. ஓ அத்தினா அவுலா மக்களே. இதே மாதிரி வந்து நம்ம வந்து கிரேட்டோஸோட மதர் கொண்டு இருப்போம் பார்த்தீங்களா, அந்த மதருக்குள்ளே சைத்தானிக்கு ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொல்லும் போது நமக்கு இதுமாதிரி பவர் வச்சுருக்கோம். அது வந்து நீங்கள் கேம் பில்ட் பண்ணக்கப்புறம் தான் இது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருப்பாங்க. என்னென்னு தெரியல, வந்து பார்ப்போங்க. ஆனால் கிரேட்டோஸ், ஆட்ஸ் ஆஃப் யூடா கிரேட்டோஸ், சூப்பர்ரா. இது முன்னாடியே பண்ணியிருக்கலாம்டா நீ. அது மட்டும் தான் குறை. ஆனால் ஒரு வேளை உடச்சிட்டு என் சடைய. இவ சாவடா மாட்ட மக்களே, சில தான் உடஞ்சிருக்கு. இவ என்னத்த கெட்டவ மக்களே. இவ இதுமாரி அத்தினான்ற பாருங்க, மெடுசாக்கா தெரியுமா, மெடுசாக்கா. அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க அழகாக இருக்காங்கன்ட்டு, அவங்க அழகாக இருப்பாங்க, அவங்க கண்ணு அழகாக இருக்குமா. அதனால் வந்து இவன் என்ன பண்ணியிருக்கா, அந்த இடத்துக்கு கூட்டம் வந்திருக்கு இவங்க கண்ணை பார்க்குறதுக்குனே, அந்த பொசிஷன் கொண்ட கோட்டைக்கு. ஏன்னா அவங்க தான் இங்கே இருப்பாங்க போல். இல்லை அத்தினாவோட கோட்டை தானே எங்கேயோ. ஆமாம், அது எங்கேயோ இருக்குது. அங்கே போய் பார்த்துருப்பாங்க இவங்க. எல்லாம் பார்ப்பாங்க கண்ணுன்ட்டு. அப்போ வந்து இவங்க நினச்சிட்டு இருக்காங்க போல், என்னோட நீ அழகாக இருக்கியா அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அத்தினா, அவள் தான் சாம்பு விட்ருக்காங்க. நீ வந்து உன் தலைமுடி ஃபுல்லாக அவங்க தலைமுடி வந்து ரொம்ப இதுவாக இருக்காமா மக்களே, அழகாக இருக்குமா. உன் தலைமுடி ஃபுல்லாக பாம்பாக மாறணும், உன் கண்ணு பாம்பு கண்ணு மாரி ஆகணும், அது பார்க்க சகிக்கக்கூடாது அந்தமாரி. ஓகேங்களா, பண்ணி வச்சுருக்காங்க மக்களே இவ அத்தினா. அதனால தான் அந்த அக்கா இன்னும் அந்த சாபத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கா. இவ அவங்களை இது பண்ணி வச்சிட்டா மக்களே. ஏன்னா அவங்க வந்து ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, அவங்க வந்து அத்தினா வந்து ரொம்ப பக்தியாக கும்பிடுறாங்க மெடுசா அக்கா. அவங்க சொன்னால் செஞ்சு தானே ஆகணும். அதனால தான் செஞ்சுருக்காங்க இந்தமாரின்ட்டு. வாங்க இங்கே போய்ட்டு இது பண்ணி பார்ப்போம். கரெக்டாக பிடிச்சி இங்கே இழுத்து பார்ப்போம் மக்களே. இன்னும் மேலே வந்துட்டுமா? ஓ இதுதான் ரூட்டா? நான் கூட மேலே போய் தான் பண்ண போல நினச்சேன். நல்ல வேலைக்கு ஃபஸ்ட்டே பண்ணியாச்சு. அந்த பக்கம் போய் பார்ப்போம். எதுவுமே இல்லை மக்கள். இந்த பக்கம் தெரிஞ்சு அந்த ரோப் இருக்குது பார்த்தீங்களா, அது ரோப்பில் தான் போகணும் எனக்கு. 4 பக்கம் 4 ரோப் இருக்குது. ஏறி பார்ப்போம் இருக்குது. இந்த மேலே ஏறாடி. ஃபஸ்ட்டு இது மேலே ஏறிப்போம். ஏற முடியல இது மேலே. ஏற முடியல. என்னடா பண்ணுறீங்க? பக்குக்கு ஆயிடுச்சா ஃபோனு? திருப்பி ஏறி பார்ப்போம். ஏற முடியல. நீங்கள் இது பக்கம் போய் பார்ப்போம் ஏதாவது இருக்கான்ட்டு. ஓ மக்கள், எங்கள் கிராப் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஒரு இடம், கிராப் பண்ணி போகிறதுக்கு. ஓகே வாங்க போய் கிராப் பண்ணுவோம். நம்ம ஃபோன்லாம் பக் இல்லை, நான் தான் கொஞ்சம் பக் ஆகிட்டுக்கிறேன். வாங்க ஹெவி அட்டாக் போட்டு இது உடைப்போம். ஃபஸ்ட்டு ஹெவி அட்டாக் போட்டு ஒரு அடி, 2 அடி, 2 அடிலே காலி. வாங்க ரெட் ஆப்ஸ் நிறைய ஏறுது நம்மளுக்கு. இந்த கேம் பிளே முடியறதுக்குள்ளே ரெட் ஆப்ஸை நல்லா ஏற்றிடணும் மக்களே. நல்லா ஏற்றணும். ஒரு 5000 to 6000 ஏற்றிடணும் மக்களே. அதான் என் கனவு. அவ்வளோதான். இன்னும் 23 minutes இருக்கு மக்களே வீடியோ. அவ்வளோனா டப் தரணுமா? வாயெல்லாம் வலிக்குது பேசி. வாங்க ஹெல்த்து மேஜிக்கு ஃபுல்லு மக்களே. ஃபில் பண்ணி வச்சிட்டேன் ஆல்ரெடி, ஃபுல்லாக தான் இருக்குது. வேணாம் அது. இந்த பக்கம் போவோம் நம்ம. விஷன் போகிறாங்க. யாரா இது மக்களே? இந்த நாய் மக்களே, காட் ஆஃப் வார் 1 வருமே இந்த நாய். ஐயோ மிஷின் ஒஞ்சிடும் போலியே. ஓ தெரிஞ்சா அந்த மிஷின் தான் நம்ம வேல்யூயோ. ஓகே மக்களே, என்ன பண்ணணுன்னா இப்போ வந்து இந்த நாயை வந்து அந்த மிஷினுக்குள்ளே தள்ளி விடணும் போல். தள்ளி விட்டால் அந்த மிஷின் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அந்த நாய் மனுஷன் போகும்போது எப்படி ஆடிச்சு,
அதேமாதிரி நாயை தள்ளி விட்டோன்னையும் அந்த மிஷின் வந்து ஆடும். அதேமாதிரி எல்லா நாயும் தள்ளி விட்டா பயங்கரமாக ஆடும். ஓகேங்களா? அப்போ ஒரு இதுவே உடஞ்சிடும் போல். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது பண்ணிப்போம். நம்ம ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு போய் எல்லாரும் அடிப்போமா, ஃபஸ்ட்டு அடித்து பார்ப்போம் எல்லாரும் சாகுறாங்களா அப்படின்ட்டு. வாங்க ஃபஸ்ட்டு கரெக்டாக போவோம். போயிட்டு அவள் தான் சுற்றி விடுவோம் சங்க சக்கரை ரெடி மாதிரி. ஐயோ வேறு எங்கேயோ போகிற மக்களே. அங்கே பார்த்தீங்களா, அங்கே போனால் அடி வாங்கிட்டா பார்த்தீங்களா அவங்க ஒரு நாய். ஃபஸ்ட்டு போட்டு அடிப்போம். கொடுத்து கிக் அடிக்கலாமா, வேறு லெவலு. போடலாம். ஐயோ பிடிச்சிட்டா மக்கள் ஹெவி அட்டாக்கு. இதை தூக்கி போயிட்டு இங்கே அடிப்போம். அப்படி இருங்க இவனுக்கு போட்டு. ஐயோ கழுத்தை பிடிச்சிட்டா மக்கள் இவன். டே விட்டுறாடி. என்னடா அப்படியா பழகணும். வாங்க உனக்கு 10 ரூபாய்க்கு மில்க் பிக்கிஸ் போடுறேன்டா, சாப்பிட்டு தூங்குங்கடா. என்ன கடிக்கிறீங்க வந்து. மேலே தூக்கினு போயிட்டு மிட்டாரில் நாயை சங்கு சக்கரை அடி நார்மலாக போடலாம். ஒருத்தங்காலி இன்னொருத்தங்காலியாக போகிறான். பார்த்தீங்களா, ஒருத்தங்காலி இன்னொருத்தவங்காலி போட்டு எட்டி உதைக்கலாம். அப்போட சாக மாட்டானுங்க. வந்துனேங்கிறான் மக்கள் இவனுங்க. என்னன்னு தெரில, புதுசாக வரானுங்க. அடி வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு தூக்கி அடிப்பான் மிஷினில். அடிக்க முடியல மக்களே, டிஃப்ரெண்ட்டாகுது. யாரா பின்னாடி வந்து கடிக்கிறீங்க கட்டப்பா, முன்னாடி வந்து கடிங்கடா. வாங்க கரெக்டாக வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கொடுப்போம். கொடுத்து தூக்கி கடிச்சா மிஷினில் போவான்ல. சரி வேறு எங்கேயா போகிறாள் அதுமாதிரி மிஷினில் அடிப்போம். கொடுத்து தூக்கி அடி. மிஷின் ஆடிச்சு பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ஜல்லா அடிச்சு. தெரிஞ்சு மிஷின் வெளியே வந்துடும் போல கழட்டிக்கின்னு. பாருங்க போட்டு கொடுத்து தூக்கி வச்சுட்டா. இனியான குரல் வந்து அங்கே போயிட்டான் பார்த்தீங்களா. இப்போ வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து பிடிச்சி போட்டு தூக்கி வச்சிடலாம். மிஷின் ஆடுது பார்த்தீங்களா. இப்போ இவனை போடுவோம். கரெக்டாக மாட்டான் நம்மளுக்குன்ட்டு போட்டு தூக்கி அடிப்போம். இன்னொருத்தர் அவனே வரான் பாருங்கள். இன்னொருத்தன் வரான் பாருங்கள், வந்துட்டான். இங்கே நிற்க வச்சு ஒரு ஸ்நாக் போட்டு இதாச்சுன்னா சூப்பர் மக்களே. என் ஐடியா ஒரு கூட ஆயிடுச்சு. சூப்பர். ஃபஸ்ட் டைமாக உருப்படியான கடத்துக்கு காரியம் பண்ணியிருக்கேன். வாங்க என்னடா நீ கடிப்பியான்னு மக்களே. இன்னும் 20 minutes வீடியோ இருக்குது. யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. அதுதான் சொல்லுவேன், வேறு சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் மேலும் வீடியோ போடுறதுக்கு வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அவள் தான் வாங்க போவோம். ஐயோ அவள் தான் இவனை போட்டுடலாம். நல்ல முகனே போட்டு அவள் தான் சாவலியாடாவன் சாவச்சனே. ஐயோ மேலே போகல நம்மளால். மேலே தூக்கின்னு போயிட்டு மிட்டாரில் சங்கு சக்கரை அடி போடுவோம். ஒருத்தங்காலி இன்னொருத்தங்காலியாக போகிறான். அவள் தான் முடிச்சாச்சு. போங்க நம்ம எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா நம்மளுக்கு. அவ்வளோ வேலை இருக்குது. இன்னும் 19 minutes இருக்குது வீடியோவுக்கு. வாங்க இப்போ கரெக்டாக கொடுத்துடலாம். கொடுத்து போவோம். நம்ம ஹோல்டு பண்ணி போகணும் மக்களை. ஆனால் இங்கே எதுவுமே பிடிக்க முடியல. வாங்க ஹோல்டு பண்ணி போவோம். கேம் ஒரு மாதிரி டல்லாகவே போயிடுங்குது. ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டு வரணும். திடீர்னு ஏதாவது ஒரு ஸ்கைலா மாதிரி ஏதாவது புது மிருகம் வரணும். காட்டு மிருகம் மாதிரி நல்லா நெருப்பு இருப்பெல்லாம் போட்டுக்கின்னு உடம்பு ஃபுல்லாக நெருப்பாக அப்படி வரணும். வாங்க இப்போ வந்து ஹோல்டு பண்ணுவோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும் இது. அவ்வளோதான். இப்போ இவங்க இது பண்ணுறாங்க மக்களே, சேனல் மெம்பர்ஷிப்னு அப்படின்றாங்க. அது வந்து சில வீடியோலாம் போடுவாங்க. அது வந்து மெம்பரால் தான் பார்க்க முடியும். மெம்பர்னால் அந்த சேனல் மெம்பர்னு ஒரு 10-20 பேர் 1000 பேர் கிட்ட இருப்பாங்க. எவ்வளோ சேர்த்துக்கலாம் நம்ம சேனல் மெம்பராக. அவங்கள சேர்த்துட்டதுக்கப்புறம் இது இங்கே மெம்பர் ஒன்லின்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோ கீழே போட்டிருக்கோம். திஸ் வீடியோ இஸ் மெம்பர் ஒன்லி வாட்ச் அப்படி போட்டுருவோம். அனிமேல் நம்ம எதாவது போடலாமா, மெம்பர்ஷிப் எதாவது போடலாமா? வேணாம் மக்களே. ஏன்னா நம்ம வீடியோ வந்து எல்லாமே பார்க்கணும். மெம்பரும் எல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு சில பேர்லாம் காசு கொடுக்குறாங்க மக்களே. 150 150 120 50 rupees 39 rupees 29 rupees அப்படின்னு போட்டிருக்காங்க. அது ரொம்ப தப்பு. காசு கொடுத்து நம்ம இது பண்ணக்கூடாது. யூடியூப்பில் நம்ம வந்து சொந்தமாக உழைச்சி வாங்கணும் காசு. யூடியூப்பில் வீடியோ போட்டு மெம்பர்ஷிப்பும் சொந்தமாக உழைக்கிறது ஆனது வேணாம் நம்மளுக்கு.
உங்களுக்கு தேவையில்ல அது விஷயம். வாங்க வந்தாச்சு போல் இடத்துக்கு. அவ்வளோதான் 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போயே வீடியோ ஆரம்பிச்சு இன்னும் 17 மினிட்ஸ் இருக்குது. நீங்கள் நினைக்காதீங்க எனக்கு வீடியோ போட பிடிக்கல போடுறா, வீடியோ போட பிடிக்கல, ஆனால் தான் ஹெல்ப் மீ முடியாது, இல்லை முடியாது, இவ்வளோ தான் வச்சுக்கிட முடியாது. வாங்க நான் கொண்டாடி சாணம் ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம அதுக்கும் கதை பேசிட்டு சுற்றிட்டு வருவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம். நான் சொல்லிட விட்டேன். இவனுக்கு வீடியோ போடுறதுல பிடிக்கல போல் அப்படின்னு சில பேர் நினச்சிப்பீங்க. டைமாக சொல்லுங்க, நான் எப்போ முடியாமல் பார்த்துக்கலாம் போல் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் ஒர்க் இருக்குது மக்கள், ஹோம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சிட்டேன், பிரச்சனை இல்லை. உடம்பு டயர்ட் ஆகுது, அது ஒன்றும் இல்லை. இப்போ இது முடிச்சிட்டா போய் பார்த்து தூங்குவேன். டைம் என்ன ஆகுது இப்போ? இந்த வீடியோ எப்போ தான் மாடுகிறேன் நான் சொல்லிட்டா. வீடியோ எடுத்தது 12ஆம் தேதி 6 to 7. இப்போ எடுக்கிறது கரெக்டாக 7:16 இப்போ நான் பேசிட்டுக்கிறேன் உங்ககிட்ட. இருங்க ஒரு முக்கியமான கால் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன், ஒரு செகண்டு. இப்போ நீங்கள் நினச்சிருக்கலாம் நான் இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்டேன்ற பாருங்க இம்பார்ட்டன்ட் கால் பேச சொல்லியிருந்தேன்ல, இம்பார்ட்டண்ட்டாக பேசலாம் போல் அப்படின்னு நினச்சிருக்கலாம். என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசினேன். ஃபோன் பண்ணால் கட் பண்ணி விட்டேன் மறுமுறைக்க. வீடியோ போட்டுங்கிறேன், அவன் எதுக்கு ஃபோன் பண்ணுறான் தெரில. வாங்க இப்போ போயிட்டு லேடரில் போயிட்டு மேலே போய்ட்டு இது பண்ண போல் வீலை வந்தோன்னா அங்கே பாருங்கள், அங்கே ஒரு இது மாதிரி பார்த்தீங்கன்னா சென்டராக ஒரு மாதிரி பாடி வைக்கிற மாரி. இப்போ நம்ம அந்த வீலில் போய்ட்டு ஈத்தோன்னா அந்த மனுஷன் மேலே இது உளுந்ததுக்கப்புறம் அந்த பாடி எடுத்துன்னு இதில் மேலே போட்டோன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கேட் இருக்குது, அந்த கேட் ஓப்பன் ஆகும். அப்புறம் நம்ம திருப்பி அந்த கல் இந்த பக்கம் ஈத்து கீழே வர வச்சு நம்ம அது மேலே ஏறிட்டு போயிடலாம். மேலே வந்துட்டு பார்த்தியா கல், அதான் இந்த மாதிரி நம்ம கீழே வர வச்சுட்டு திருப்பி அது மேலே ஏறிட்டால் மேலே வந்துடும். மேலே போயிட்டு அதுதான் நம்ம போகிற வழியாக இருக்கும் மேக்ஸிமம். அதுதான் தலைவன் காலி ஆகிட்டான். இப்போ பாறை தூக்கிக்கோ மேலே வேணா பார்க்குறீங்களா? நான் இந்த கேமில் நான் இந்த சீனை பார்த்துருக்கேன் ஆல்ரெடி, ஒரு ஷார்ட்ஸாக பார்த்தேன். சொன்னேன்னா பாறை தூக்கிக்கிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜொலிக்கிறது பாடி, இந்த பாடி எடுத்துன்னு அதில் போனோன்னா மேலே கேட் ஓப்பன், திருப்பி கீழே அந்த இது பாறை இந்த பக்கம் தள்ளி இறங்கணும், அது மேலே நான் போய் நிற்கணும், அப்புறம் அது மேலே போகணும். எவ்வளோ வேலை இருக்குதியா. அவ்வளோதான் வந்தாச்சு. இந்த வீடியோக்கு நான் டப் பேசி வச்சுருந்தேன். அது எங்கே பேசியிருப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸு கூட உட்காந்து, அதாவது ஒரு ஏரியா, எங்கள் ஏரியா தான் அது. அவங்க உட்காந்து பேசும்போது நிறைய வண்டி சவுண்ட்லாம் இருந்துச்சு. அப்போலாம் கட் பண்ணி எடுக்கிறதா இருந்துச்சு பேசுகிறது. அதுவும் இல்லாமல் கும்பலாம் எனக்கு பசங்க மாதிரி கூச்சமாக இருந்துச்சு. அதனால் அந்த வீடியோ அப்படியே எடுத்து முடிச்சிட்டேன் கரெக்டாக. லைட்டாக பேக்ரவுண்ட் இது கொஞ்சம் மாறி இருந்திருக்கும், அப்புறம் சவுண்டு ஒரு மாதிரி இருக்கும், ஹார்ன் சவுண்ட் கேட்டிருக்கோம், பைக் சவுண்ட் கேட்டிருக்கோம், கார் சவுண்ட் கேட்டிருப்போம். அதெல்லாம் பிடிக்காம தான் நான் வீட்டில் இப்போ புதுசாக போட்டுனுக்கிறேன் ரெக்கார்டு, பெஸ்ட்டாக தரணுன்ட்டு. இதுங்க கரெக்டாக போட்டாச்சு. இதுங்க திருப்பி போடணுமா? இல்லை மேலே வந்துச்சு மக்களே. மேலே வந்தால் கேட்டு மேலே வந்துடும் கரெக்டாக. இப்போ நம்ம கீழே போய்ட்டு அந்த சைடில் ஈற்றிட்டு மேலே போய்ட்டு லிவர் இது பண்ணால் அவன் கீழே வரும், ஓகேங்களா? அது மேலே நம்ம ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் தான் இருக்கும். அது மேலே டக்குன்னு போய் நம்ம ஏறிடணும், அப்போ தான் அது கரெக்டாக மேலே போவோம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் சைடாக இழுக்கலாம். இழுத்தாச்சு, இப்போ மேலே போவோம். வாங்க 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 புஷ்ஷுன்னு போவோம். வாங்க. கிரேட்டோஸோட கத்தி பின்னாடி ப்ளூ கலரில் மினுக்குது மக்களே. அவ்வளோதான் போட்டு பின்னாடி இருப்போம் மக்களே. God of War 7 எப்படி இருக்கும் மக்களே? நான் அவ்வளோ எதிர்பார்க்குறேன். 6, 7, 8, 9, 10 இந்த மிச்சம் 5 எப்படி இருக்கும்? மிச்சம் 5 தெரியல, போவோம், நிறைய போவோம். God of War 31 வரைக்கும் போவோம்னு நினைக்கிறேன். சும்மா சொல்ல வேண்டியது தான். ஆனால் அப்படி போனால் நல்லா தான் இருக்கும் நம்ம போகிறதுக்கு. நம்ம God of War 2 Ghost of Sparta போகிறதுக்கு ஐயோ சே மிஸ் பண்ணிட்டேன் மக்களே, மிஸ் பண்ணிட்டேன். வெறி வருது, ஒரு நோடியில மிஸ் ஆகிடுது மக்களே, வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு இப்போ டிப்ரெஷன் அப்படி ஆயிடுச்சு, டிப்ரெஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அது நல்ல சான்ஸு, டக்குன்னு போயிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. வாங்க திருப்பி போய் ஏறுவோம். அந்த மாதிரி தான் பைத்தியமே பேசினு இருப்பேன், கண்டுக்காதீங்க.
வாங்க போ. அவ்வளோதான். வாங்க 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 நண்பர்களே, எல்லோரும் கீழே போகலாம். அந்த பக்கமே நம்ம போகலாம். டாச் பண்ணி போகலாம். வெயிட் பண்ணி போங்க. ஐயோ குதிங்க. பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு மிஸ்ல எடுத்துறானுங்க வண்டியை. இல்லைனா நான் அவ்வளோ இதுவிட பவர் போடுற பைத்தியம் மாரி தேவையில்லாமல் இதுடா போட்ட கிரிட்டோஸ். சரி நான் தான் போட்டேனா. இந்த அனலாக் ஸ்டிக்கை மூவ் பண்ணும் போது தெரியாமல் பட்டுச்சு மக்களே சைடில். எனக்கு இந்த ஃபோனில் லாலி பழகிட்டேன்னா, அந்த காட் ஆஃப் வார் 1 கூட ஃபோனில் தான் ஆடின ஒரு வாட்டி. அது ஒரு இது ஃப்ரெண்டு ஏற்றி கொடுத்தான் ஃபோன்லேயே. இப்போ என் ஃப்ரெண்டு கூட வந்து PS2 ஆடினேன். என் ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துக்கினேன், தெரிஞ்சவங்க வீட்டில் ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துக்கினே ஆடினேன். கல்லே கிடையாது, நல்லா மிடுசாக்கா வந்துட்டாங்களான்னு தெரில. விளையாடும் போது எனக்கு ஆடவே முடியல. என்னடா நான் காட் ஆஃப் வார்லாம் அந்த மாதிரி ஆட வேண்டாடா அப்படின்னேன். அவங்ககிட்ட சொல்கிறான், இல்லைடா அதில் வந்து வெறும் எல்லு ஹாரு அப்புறம் அந்த 4 டைரக்ஷன் இருக்கும், அப்புறம் ட்ரையாங்கிள் பாக்ஸு எக்ஸு ஓ தாண்டா இருக்கும் அனலாக் ஸ்டிக்கு அப்படின்னா. அப்போ எதுக்கு அதான் இருக்குது அப்படின்னா பின்னாடி ஃப்ரண்ட்டில் காமிச்சான். என்ன போட்டிருக்கேன்னு. ஓ 2 இது இருக்கா அப்படின்னு வச்சேன். ஆனால் L1 ஒன்று இருக்குது, L2 ஒன்று இருக்குது, R1 இருக்குது, R2 ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த கேமில் வந்து வெறும் எல்லு ஹார் தான் இருக்குது. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஓகே, ஏதோ ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இது பண்ணுமா, ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு எக்ஸ் கொடுத்தா குதிச்சு அந்த பக்கம் போவான் போல், என்னன்னு தெரில. வாங்க இந்த பக்கமே போயிட்டு இருக்கோம். இந்த ஸ்பீடாக போவான் போல், இது பண்ணால் ஸ்பீடாக போவான் போல். அது குச்சா இருங்க, என்ன கீழே உதிக்க முடியல. எழுக்குத்தா எழுக்குறா நம்ம கீழே குதிக்க முடியல. பக்கா ஐயையோ என்ன பண்ணுறது. இருங்க எல் கொடுத்தே பார்ப்போம். இல்லைங்க இந்த பக்கம் வந்து எல் கொடுத்து பார்ப்போம். வாப்பா வா, இங்கே வந்து நின்னாச்சு. எல் கொடு இருங்க, அதான் சொல்லிச்சு. இதுமாதிரி கொடுத்து எக்ஸ் கொடுக்க சொல்கிறாங்களே அவங்க. பார்ப்போம் இருங்க, கொடுத்து எக்ஸ் கொடுத்து பார்ப்போமா, இல்லை எல் கொடுத்து பார்ப்போமா. கொடுத்து பார்ப்போம். அதுவோ எல் கொடுத்து பார்த்தோம், ஆவலை எக்ஸு. ஓகே மக்களே, ஓகே நான் தான் பக்கு, இது பக்கு இல்லை, மை ஃபால்ட்டு, சாரி. இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குது. அவ்வளோதான், அக்கா வந்துட்டாங்க ப்ரோ, மெடுசா அக்கா. வாக்கா உன்னை தான் தேடிருந்தேன். இந்த வாட்டி ஃபுல் பவர் அப் பண்ணியிருக்கேங்க்கா. வாய்ப்பே நான் சாவறதுக்கு உங்ககிட்ட. நான் இந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, ஷீல்டு வச்சுன்னு வருவாங்க பார்த்தீங்களா, கத்தி வச்சுக்கின்னு, அவங்ககிட்ட கூட சாவே மாட்டேன். நாய்க்கிட்ட கூட சாவேன், நாய்க்கிட்ட ஆர்டிஸ்ட்கிட்ட சாவேன், உங்கள்கிட்ட சாவே மாட்டேன். இந்தா பார்த்தியா புது பவரு, பார்த்தியா பிளேட் ஆஃப் அத்தினா பார்த்தியா மின்னுக்குது புதுசாக ரெட் கலரில். தேரா பெயின் எப்படி இது அடி ஷார்ட்டு இடி மாரி விழுதா அவனுக்கு. மேலே கூட்டின்னு போயிட்டு மெட்டாரில் போட்டால் சங்கசகர் அடி பறகுற பார்த்தியா நீ மேலே எப்படி காகுது அடி இடி மாரி விழுதா அவனுக்கு. சாவர பேர் கொஞ்சம் கொஞ்சமாக நீ. காட் ஆஃப் சேஞ்ச் ஃபுல் மேட்ச்சில் என்ன ஆட்டம் போட்டு நீ விட்ருவானா உன்னை சொல்லு, விட்ருவானா உன்னை. வாப்பா நீ கரெக்டாக மேலே வந்து மிட்டால் சங்ஸ் ரெடி போடுவோம். நார்மலாக வாங்கிக்கோக்கா நீ, உனக்கு அதுதான் பெஸ்ட்டு. மக்களே இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், மெடுசா அக்கா சாக போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க போன வீடியோவில், நான் கேட்டிருப்பேன் 30 to 40 போட்டான்னு இருப்பேன், இல்லை 40 to 50 போடலாம் அப்படின்னு இருப்பேன். நீங்கள் யாருமே சொல்லலை, நானும் முடிவு பண்ணிட்டேன் 40 to 50 போடலான்ட்டு. வாங்க போடு போட்டு கொடுப்போம். கொடுக்கணுமா அக்கா, நெக்ஸ்ட் டைம் ஒரு அக்கா போட்டணும் அக்கா. ஓகே, அக்கா கிட்ட காசு இல்லை போட, சொக்கா வாங்கி போட. வேணுங்க இவங்கள 2 பேர். ஐயே வா, புது பவர்லாம் பண்ணி வந்துருக்கேன், தான் சேர்த்தேன் என்கிட்ட அடி வாங்கினேன் மிட்டாரில். ஐயோயோ காக்கா மன்னிச்சிருக்கா, காக்கா ப்ளீஸ் காக்கா. மக்களே நோட் பண்ணிங்களா, இந்த மெடுசாக்கா பவர் விட்டதால அந்த மெடுசாக்கா செத்துறாங்க மக்களே. வார மாதிரி ஐயோ நீ டோஸ். அதுவேளை அவங்ககிட்ட போய் டாச் பண்ணேன், அவங்க லேட்டாங்க. இங்கே பாய் அக்காலாம் ஓரளவு தான், அப்புறம் பார்க்கலாம் மாட்டேன். 4 போட்டுருவேன், ஒன்று 4 வெட்டிக்கும் 6 போட்டுருவேன். காலியா பிளேட் ஆஃப் பிளேட் ஆஃப் அத்தினா தெரியும்ல, அத்தினா பிளேடு இன்னும் அவ்வளோ தான் உனக்கு இந்தமாதிரி ஆச்சு. பார்க்குறியா அத்தினாவை கூப்பிட்டா, இப்போ தான் அத்தினாவே அடிச்சிட்டு வந்தேன். நீலாம் ஜுஜிபி, அத்தினாவே சிலையை வச்சுட்டு வந்தேன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுவோம், கரெக்டாக போடு. ஹெவி அட்டாக் கொடுப்போம் இவங்களுக்கு மெடுசாக்கு. புது அட்டாக்லாம் வாங்கக்கா நீ.
நான் எப்பயுமே ஒரு ரசிகன் தான்க்கா. உன்னை சாவடிக்க தான் வருவேன் எப்பவுமே. ஆனால் மெடுசாக்கா கிட்டலாம் சாவே கூடாது மக்களே. அது ஒரு பலத்த அவமானம். ஆனால் எனக்கும் பெலுசான்ற பாருங்க, எனக்கும் பெலுசாக்காக்கும் ஒரு இது இருக்குது, பகை. ஒரு இது சின்ன வயசுலேருந்து மெடுசாக்காவுக்கு எனக்கு ஆவே ஆகாது. அதனால் வந்து நானும் அவங்க சாவடிச்சுன்னு தான் இருப்பேன். அவங்க தோற்றுன்னு தான் இருப்பாங்க என்கிட்ட. ஒரு வாட்டி கூட செஞ்சதில்லை மெடுசாக்கா கிட்டே. ஜஸ்ட்டு மிஸ்ஸாக தான் ஆகியிருப்பேன் நான். அவ்வளோதான். வந்துச்சு இப்போ கரெக்டாக போடு சொக்கா போட்டணும். அடுத்த வாட்டி வரும்போது வியூஸ்லாம் பார்க்குறாங்களே, போடு அவ்வளோதான். வியூவர்ஸ் பார்க்குறாங்கன்ற சொக்கா போட்டணும் அடுத்த வாட்டி. இல்லை 4ஆம் மச்சு போட்டுருவோம் ஒன்று. அவ்வளோதான். மெடுசாக்கா காலி. அங்கே ஒரு ரூட்டு போகுது. சொன்ன மாதிரியே 5060, அதாவது 5060 ரூபாய். ரூபாயா? ரெட் ஆஃப் எழுதியிருக்கோம் நம்ம. வெற்றிகரமாக நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன். இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே என்ன ஏற்றிடலாமா? 6000 எப்படி? ஜஸ்ட்டு 6000 தான், அப்படி சொல்லக்கூடாது. ஒரு ரெட் ஆப்ஸும் ஒரு வேர்வை சார், ஒரு வேர்வை. அதெல்லாம் பார்த்து செலவு பண்ணணும். வாங்க. ஐயோ, ஸ்விம்மிங் பூல் மாரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அங்கே இருக்க மக்கள் ஸ்விம்மிங் பூலு. வாங்க போவோம். 135. இது 135 பார்த்தாலே எனக்கு எதாவது வருது. RX தான். RX 135, RX 100 தான். இப்போ அதுக்கு பைக் ப்ரமோஷன் பண்ணுகிறேன். வாங்க போயிட்டு இது போட்டுருவோம் நம்ம. கொடுத்து எக்ஸ் கொடுத்து எஸ் கொடுத்து சேவ் கொடுத்துருவோம். ஆல்தான். இந்த பக்கம் உள்ளே போயிடலாம். முங்குறதுக்கு பாக்ஸு, ஜம்ப் பண்ணுறதுக்கு எக்ஸு, அவ்வளோதான். மேலே வரதுக்கு இது ட்ரையாங்கிள். வாங்க. ஸ்விம் டேஷ். அது எல்லாம் 6 தான். எனக்கே தெரியுமே. இது எல் கொடுத்தா முழுகுறான்ப்பா கேட்டோஸு உள்ள. பொதுவாகுது. வாங்க இப்போ போயிட்டு பாக்ஸ் கொடுத்து, எனக்கு தெரியும் 6 கொடுத்தா டேஷின்ட்டு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக திரும்ப போயிட்டு முட்டினாச்சுவாங்க உடையும் பார்க்குறீங்களா? அவ்வளோதான், உடச்சாச்சு. ரெட் ஆப்ஸ் கிடைக்குது. 145 வந்துச்சு. உடச்சி இதில் 10 கொடுத்துருக்காங்க ரெட் ஆப்ஸு. இங்கே போய்ட்டு ஒரு ரெட் ஆப்ஸ் கலெக்ட் பண்ணிடலாம். டேஷ் பண்ணி போயிட்டு வேறு எங்கேயும் வந்திருக்கோம் மக்களே. போர்ட்டல் மாதிரி அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம் போர்ட்டலாக. இந்த ஸ்விம்மிங் பூலே ஒரு போர்ட்டலாக யூஸ் பண்ணுறோம் நம்ம தான். அவ்வளோதான். வாங்க. ஆனால் ரொம்ப பொறுமையாக சொல்கிறேன் கேட்டோம். ஸ்விம்மிங் பூல் உள்ள ஆல்ரெடி இதில் இப்போ பொறுமையாக சொல்கிறப்பான், இன்னும் மோசமாக சொல்லலாம் மக்களே. வெற்றிகரகமா சொல்லு. வெற்றிகரகம்லாம் சொல்லு. வெற்றிகரகம் வேணாம், சும்மா இருப்போம். வெற்றிகரமாக நம்ம மேலே வந்தாச்சு. அப்புறம் இன்னும் ஐயோ 7 இன்னும் 4 minutes தான் மக்கள் இருக்குது. அதோ அப்படி சொல்லுவாங்க. 7 சொல்லுவாங்க. அது வந்து அப்படின்னு நின்ட்டேன். ஆனால் தப்புன்னு தெரியும். அதனால் டக்குன்னு அப்படின்ட்டேன். சாரி. கரெக்டாக போவோம் மக்களே. இதை போட்டு 4 அடி அடிப்போம். 1 2 3 4 5 6 1 2 3 4 இப்படி கரெக்டாக முடிச்சு பார்த்தீங்களா? வந்தாச்சு. அங்கே ரூட்டு போகுது. அதுக்கு முன்னாடி போய் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. நான் ஃப்ரெண்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாங்க இங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இந்த பக்கம் ரூட்டு போகுது. கேட்டா அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த கேட் தான் மக்களே ஃபஸ்ட்டு இதில் இருந்துச்சு. இந்த கேட் நான் பார்த்துருந்தேன். அதில் கீ கேட்டிருந்தாங்க இந்த கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. என்னென்னு தெரில. அது அப்படியே நோட் பண்ணிப்போம். வாங்க இங்கே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. என்னதான் நடக்குது இங்கே? இன்னும் செத்து போய் கிடக்குறாங்க எல்லாருமே. யாரோ புலம்புறாங்க. ஹோல்டு ஃபாஸ்ட் டொமினோஸ் பேட்டில். டொமினோஸ்க்கு உங்களுக்கு பேட்டிலாம் செத்துட்டாங்களாம். டொமினோஸ் வின் பண்ணிட்டாங்களாம். ஐயோ உண்ணா மக்களே, குடல்லாம் வெளியே செத்துருக்கான். குடல் நரம்புலாம் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கா கூட. வாட் ஹேப்பன் ஹியர் அப்படி கேட்குறா கேட்டோஸ். இவங்க வந்து காட்ஸ் எதிர்த்து போராட்டம் இது பண்ணுறதால காட்ஸ் எதிர்த்து வந்து ஃபைட் பண்ணுறதால இவங்களை கொண்டுட்டாங்களாம் இவனை. அதுவும் இல்லாமல் ஏதோ வந்து சென்ட் மெசேஜ் சொன்னாங்க. ஏதோ புரியல. வாட்ஸ் பட்டா ஓகே. The doctor message to Ghost of Sparta.
ஏதோ டாக்டர் எதுவும் பண்ணுறாங்களாம். காடுக்கு வந்து டாக்டர் இருப்பாங்களே, அதாவது கடவுளோட பொண்ணு, அவங்க ஏதோ பண்ணுறாங்களாம். மெசேஜ் சொல்கிறாங்க, டெத் அவைட் த கோஸ்ட் அப்படின்றாங்க. புரியல. வாங்க வாங்க போவோம். ஹீ வில் நெவர் கெட் த ஸ்கல் அப்படின்றாங்க. உன்னால் ஸ்கல் இது பண்ண முடியாது அப்படின்றாங்க. த ஸ்கல் அப்படின்றான். அவள் தான் நீயும் காலி. ஐயோ போயிட்டீங்களே. ஐயோ, ஐ எம் கம்மிங் ஃபார் யூ பிரதர். ஆஹா, வர்ற மாதிரி டைலாகு. வா, கிரேட்டோஸோட மொட்டை பழகுதே. ஓகே மக்களே, இதோ கேட்ஸ் ஆஃப் ரேட் வந்திருக்கும் போல். இப்போ நான் வந்து அந்த இடத்துக்கு போய் நான் கிளியராக சொல்கிறேன் என்னன்ட்டு. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இருங்க ஃபஸ்ட் நான் அங்கே போயிடலாம். ஏன்னா வீடியோ கொஞ்சம் 2 நிமிஷத்துக்கு லாஸ்ட்டில் பேசணும். அதனால தான் இப்பயே பேசிட்டு வச்சுக்கோங்களேன். மிச்சம் 2 நிமிஷம், மிச்சம் ஒரு 1 நிமிஷம் வெளியே இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் சொல்கிறேன் மக்களே, ஏதோ வந்து டாக்டரா காடோட டாக்டர் வந்து நம்மகிட்ட இந்த ஸ்கல்லு கிடைக்குல்ல, டெத் கிட்டுக்கான ஸ்கல்லு, அது கிடைக்கூடாமல் பண்ணுறாங்களாம் நம்மளுக்கு. அது வந்து காடோட டாக்டர் தான் பண்ணுறாங்களாம், கிடைக்கூடாமல். அது என்னென்னு பார்க்கணுன்னு தெரியல எனக்கு. அது எதுக்கு கிடைக்கூடாமல் பண்ணுறாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ண போகிறோன்னா, கிரேட்டோஸோட பிரதர் கண்டுபிடிக்கிற ஜர்னி தான் இருக்க போகுது. அப்புறம் லாஸ்ட்டில் கிரேட்டோஸோட ஃபாதர் கண்டுபிடிக்கணும். அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். அப்புறம் யாராக இருக்கும் அந்த டாக்டர்னு வந்து டாட்டர் யாராக இருக்கும்? ஏதோ காடோட டாட்டர் தான். யாரா அது? அவங்க வந்து ஏதோ மெசேஜ் சொல்கிறாங்களாம், இந்தமாரி கிடைக்கக்கூடாது அப்படின்ட்டு. கிரேட்டோஸ்க்கு அது கிடைக்கக்கூடாது, அது கிடைச்சா கிரேட்டோஸ் இதுவாகிடுவான் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோ காட்டுறேன் என்னன்ட்டு. ஆனால் நெக்ஸ்ட் வீடியோ ஒரு 1 டே தள்ளி வரும். அப்படி நாளைக்கே வந்துடும் மக்களே. நாளைக்கு சண்டே தானே, அதனால் நாளைக்கே வந்துடும். ஓகே மக்களே, மறக்காமல் வீடியோ பார்த்து முடித்தவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா பார்ட் 5 இருக்கும். அதான், ஆனால் யாருன்னு தான் தெரியல மக்களே, டாக்டர் யாருன்ட்டு. சாரி, டாக்டர் இல்லை, டாட்டர். ஓகே, அது யாருன்னு தெரியல, அது பார்த்துடலாம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்புங்க. டாட்டா பை பாய் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான், முடிச்சாச்சு கேம் பிளேவை. இன்னும் 7 செகண்ட்ஸ் இருக்கா? எவ்வளோ நான் இருக்குது பாருங்களா? ஓகே மக்களே, டாட்டா பை பை, see you later. ஓகே பாய்.